வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். கல்வியை போன்று விளையாட்டுத் துறையிலும் மாணவர்கள் முக்கியம் காட்ட வேண்டும். விளையாட்டிலும் சாதிக்கும் மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு வேலைவாய்ப்பினை செய்து கொடுக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. புதுச்சேரியில் இன்று நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டங்கள். கடற்கரையோரம் முழுவதும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு. புதுச்சேரியில் கட்டாத கழிவறைக்கு ரசீது போட்டு 78 லட்சம் ரூபாய் கையாடல். வட்டார வளர்ச்சி அதிகாரியை கைது செய்தது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர் அங்கன்வாடியில் நடைபெற்ற வீராபால் திவாஸ் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்று குழந்தைகளுக்கு பரிசளித்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள குறிஞ்சி நகர் அங்கன்வாடியில் வீராபால் திவாஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு அங்கன்வாடியில் மரக்கன்று நட்டு விழாவை தொடங்கி வைத்தார். குழந்தைகள் அனைவரும் தேசிய தலைவர்களின் மாறுவேடம் அணிந்திருந்தனர். குழந்தைகள் அனைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதனுக்கு பூக்களை கொடுத்து வரவேற்றனர். அங்கன்வாடி ஆசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பித்தார். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்கள் குழந்தைகள் நாளைய எதிர்காலம், அவர்களை நல்ல வழியில் கொண்டு செல்ல வேண்டியது நமது கடமை என்று குறிப்பிட்டார். குழந்தைகளிடம் விளையாடுவதற்கு கைபேசி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் பெற்றோர்களிடம் அறிவுரை கூறினார். இதனைத் தொடர்ந்து மாறுவேடம் அணிந்திருந்த அனைத்து குழந்தைகளுக்கும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பரிசளித்தார். இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள், பெற்றோர்கள், கமலா அறக்கட்டளை குழுவினர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தானாம்பாளையம் பகுதியில் உள்ள விளையாட்டு திடலில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை உடற்கல்வி பிரிவு சார்பில் மாநில அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டி 2025-2026 தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. அதன் பரிசளிப்பு விழா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியின் ஒருங்கிணைப்பு மற்றும் மேலாண்மை பணி முனைவர் ரவிக்குமார் அனைவரையும் வரவேற்றார். மேல்நிலை கல்வி இணை இயக்குநர் சிவகாமி தலைமை தாங்கினார். புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை வாழ்த்தி சிறப்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தடகள போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு, சான்றிதழ் மற்றும் மெடல்களை வழங்கினார். உடற்கல்வி விரிவுரையாளர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2 நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனா பகுதிகளில் இருந்து மொத்தம் 640 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் மாணவ மாணவிகள் விளையாட்டுத் துறையில் சிறப்பாக விளையாடி வருகின்றனர். அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு மாநிலத்திற்கு செல்லும் பொழுது புதுச்சேரி அரசு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது. இப்பொழுது புதுச்சேரியில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பது மிகவும் பெருமையாக உள்ளது. அது மட்டுமல்லாது மாணவ மாணவிகள் படிப்பிற்காகவும் விளையாட்டிற்காகவும் புதுச்சேரி அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தற்பொழுது விளையாட்டு தொடர்பாக 1,65 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு விளையாட்டுத் துறைக்கு மென்மேலும் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து வருகிறது. ஒவ்வொரு மாணவர்களும் கல்வி எவ்வாறு முக்கியமோ அதேபோல் விளையாட்டுத் துறையிலும் முக்கியம் காட்ட வேண்டும். மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரும் டிகிரி சர்டிபிகேட் பெற வேண்டும். அதேபோல் விளையாட்டுத் துறையிலும் சான்றிதழ்களை பெற வேண்டும். இப்படி செயல்பட்டு வரும் மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசானது வேலை வாய்ப்பினை செய்து கொடுக்கும் என்பதனை தெரிவித்தார். இதில் அப்பகுதியை சார்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஆசிரியர்கள், விளையாட்டு வீரர்கள் என்று திரளாக கலந்து கொண்டனர்.
உயரப்பர அறக்கட்டளை தன்னார்வ தொண்டு நிறுவனம் துவக்க விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. உயரப்பர அறக்கட்டளை தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் துவக்க விழா தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. SC/ST காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயபால் தலைமை தாங்கினார். காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகி குமரன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டசபை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அங்கன்வாடிகளில் ஒப்பந்த அடிப்படையில் 175 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி புதுச்சேரி சட்டசபை அருகே சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் உதவியாளர்கள், பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், 7வது ஊதியக்குழு பரிந்துரைகள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும், இறந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் முழக்கமிட்டனர். ஒப்பந்த அடிப்படையில் இணைக்கப்பட்ட ஊழியர்களும் உதவியாளர்களும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவின் உதவியாளர்களுக்கு அங்கன்வாடி ஊழியராக பதவி உயர்வு வழங்கிவிடு, உடனடியாக வழங்கிவிடு. காலாப்பட்டு சிறையில் பள்ளத்தில் புதைத்து வைத்த செல்போனை சிறை கண்காணிப்பாளர் பறிமுதல் செய்தார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் விசாரணை கைதிகள், தண்டனை கைதிகள் என 200க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இவர்களில் சிலர் வெளியில் உள்ள தங்களது கூட்டாளிகளுடன் செல்போனில் தொடர்பு கொண்டு தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பதாக குற்றச்சாட்டுகள் உள்ளது. இதை தடுக்கும் வகையில் கைதிகள் அறையில் சிறைத்துறையினர், காவல்துறையினர் அடிக்கடி சோதனை நடத்தி வருகின்றனர். அதன்படி சிறைத்துறை உதவி கண்காணிப்பாளர் தலைமையில் கைதிகள் அறையில் வார்டன் திடீர் சோதனை நடத்தினார். அப்பொழுது உதயன் என்கிற தண்டனை கைதி அடைக்கப்பட்டிருந்த அறைக்கு வெளியே தோட்ட பகுதியில் செல்போன் புதைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை சிறை வார்டன்கள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக உதவி கண்காணிப்பாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் காலாப்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இன்று நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ள நிலையில் கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் இறங்காத வண்ணம் கடற்கரையோரம் முழுவதும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் களைகட்ட தொடங்கியுள்ளது. இன்று நள்ளிரவு கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெறும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தமிழகம், பெங்களூரு, சென்னை, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் காலை முதல் கடற்கரை சாலையிலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலில் சுற்றுலா பயணிகள் இறங்காத வண்ணம் காவல்துறையினர் தடுப்பு கட்டைகளை அமைத்தனர். அதை மீறி கடலில் இறங்கும் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் வெளியேற்றினர். தொடர்ந்து கடற்கரை சாலை முழுவதும் புதுச்சேரி காவல்துறையினர் மற்றும் NCC, NSS மாணவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். புதுச்சேரியில் கட்டாத கழிவறைக்கு கட்டியது போன்று ரசீது போட்டு 78 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த வட்டார வளர்ச்சி அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் விவேகானந்தன். இவர் கடலூரில் வசித்தபடி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அதிகாரியாக கடந்த 2022ஆம் ஆண்டு பணிபுரிந்த போது கிராமப்புறங்களில் மத்திய மாநில அரசு உதவியோடு கழிவறைகள் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் கழிவறைகளை பயனாளிகளுக்கு கட்டி கொடுக்காமல் கட்டியது போன்று ரசீது போட்டு அதன் மூலம் 59 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அவர் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார்.
அங்கும் இதே போன்று கழிவறைகளை கட்டாமல் 28 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக புகார் எழுந்தது. இதனை அடுத்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து வட்டார வளர்ச்சி அதிகாரியாக பொறுப்பேற்ற கார்த்திகேயன் கடந்த ஜூலை மாதம் விவேகானந்தன் கையாடல் செய்தது குறித்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்திய நிலையில் விவேகானந்தன் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். மேலும் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ராஜசேகர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் 8 பேரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டாத கழிவறைகளுக்கு கட்டியது போன்று ரசீது போட்டு 78 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த வழக்கில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையின் இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் நலசங்கத்தின் சார்பில் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் மாபெரும் இசை நிகழ்ச்சி பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இசை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் முரளிதரன், புதுவையின் இசை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நலச்சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் மாபெரும் இசை நிகழ்ச்சி புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறுவதாக தெரிவித்தார். மாலை 5 மணிக்கு நடைபெறும் இசை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைப்பதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து நடைபெறும் மாபெரும் இசை நிகழ்ச்சியில் விஜய் டிவி புகழ், ஜீ தமிழ் புகழ், திரைப்பட பின்னணி பாடகர்கள், புதுவை இசை கலைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சங்கத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் மாணவர்களின் ஆளுமை திறனை மேம்படுத்தும் தலைமைத்துவ தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஓர் அங்கமான புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் மாணவர்களின் ஆளுமை திறனை மேம்படுத்தும் தலைமைத்துவ தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளி முதல்வர் முனைவர் சுதா தலைமை தாங்கினார். மேலும் தலைமைத்துவ பண்புகளை சிறு வயதிலேயே வளர்ப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்தார். சிறப்பு விருந்தினராக சாய்ராம் கல்வி குழுமத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி முத்து வைரவன் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தார். லிவ் லைஃப் எஜுகேஷன் நிறுவனரும் எழுச்சியூட்டும் பேச்சாளருமான டாக்டர் கண்ணன் கிரிஷ் ஸ்டீபன் ஆர் கோவே எழுதிய உலக புகழ்பெற்ற புத்தகத்தில் உள்ள 7 பழக்கங்கள் பற்றி பெற்றோருடன் கலந்துரையாடினார். பெற்றோர்கள் எவ்வாறு குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். விழாவின் தொடக்கமாக மழலை மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாடகங்கள் மேடையை அலங்கரித்தன. சாய்ராம் பள்ளியின் நீண்டகால வரலாறு மற்றும் மாணவர்கள் பல்வேறு துறைகளில் செய்த சாதனைகள், பதக்கங்கள் ஆகியவற்றை கண்காட்சிக்காக வைத்திருந்தனர். மேலும் ஒவ்வொரு பழக்கத்திற்குமான செயல்முறை மாதிரிகள் ஆகியவற்றை பார்வையிட்ட டாக்டர் கண்ணன் கிரிஷ் மாணவர்களின் சிந்திக்கும் திறன் மற்றும் அவர்கள் செய்திருந்த மாதிரிகளை பார்த்து வியந்து எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்கள் நீங்கள் என்றும் பாராட்டினார். மேலும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் அவர்களை திறம்பட வழிநடத்திய பள்ளி முதல்வரையும் பாராட்டினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ் லியோ முத்து ஆலோசனையின் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் வாய்க்கால்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 46,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சுகுமார் நகர் உட்புற சாலைகள் மற்றும் வெற்றி விநாயகர் நகர் முதல் மற்றும் 2ஆம் குறுக்கு தேரு ஆகியவற்றில் வாய்க்கால்கள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், மனோகரன், ஜேசிஎம் மக்கள் மன்றம் தொகுதி தலைவர் ரவிக்குமார், ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் திருபுவனை தொகுதி கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வரும் மக்களுக்கு உதவ தற்காலிக ஒரு வழிபாதைகள் அறிவிக்க வேண்டும் என காவல்துறைக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காவல்துறையிடம் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில்
புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்கனவே பெரும் பிரச்சனையாக உள்ள நிலையில் விழா காலங்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் சாலைகள் முழுவதும் வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கும் சூழல் உருவாகி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026 புத்தாண்டை வரவேற்க உலகம் முழுவதிலும் இருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தர தொடங்கியுள்ள நிலையில் இன்னும் அதிகமான மக்கள் வர வாய்ப்புள்ளதால் முக்கிய சாலைகளை தற்காலிகமாக ஒரு வழி பாதைகளாக மாற்றுவது மிகவும் அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுச்சேரி காவல்துறை தலைவரை நேரில் சந்தித்து மனு அளிக்கப்பட்டதாகவும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாக்களை முன்னிட்டு முக்கிய சாலைகள் மற்றும் வீதிகளில் ஒரு வழி பாதைகள் அறிவிக்க வேண்டும். மேலும் செயல்படாமல் உள்ள போக்குவரத்து சிக்னல்களை உடனடியாக இயக்கி மக்கள் பாதுகாப்புடன் பயணிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்புவனை தொகுதி கலித்தீர்த்தால்குப்பம் கிராமம் வெற்றி விநாயகர் நகர் பிரதான சாலையில் யூ வடிவ வாய்க்கால் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் வெற்றி விநாயகர் நகர் பிரதான சாலையில் யூ வடிவ வாய்க்கால் கட்டுதல் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 24,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கர், மனோகரன், ஜேசிஎம் மக்கள் மன்றம் தொகுதி தலைவர் ரவிக்குமார், ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன் மற்றும் திருபுவனை தொகுதி கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் வாடிப்பட்டி ராஜா ஹாக்கி அகாடமி எவர்கிரேட் ஹாக்கி கிளப் சார்பில் ராஜி வீராசாமி நினைவாக ஏஆர்எஸ் டிராபி 2025 தேசிய அளவிலான ஹாக்கி போட்டி கடந்த 25ஆம் தேதி துவங்கி 28ஆம் தேதி வரை நடைபெற்றது. லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு, கர்நாடகா, பஞ்சாப், ஹரியானா, புதுச்சேரி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்றன. இதில் புதுச்சேரி குருவிநத்தம் ஹாக்கி அணி 4ஆம் இடம் பிடித்தது. சுழற்கோப்பை மற்றும் ரொக்க பரிசை வென்றது. தேசிய அளவிலான போட்டியில் 4ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்த புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருவிநத்தம் பகுதியில் உள்ள ஹாக்கி அணி வீரர்கள் அருண்குமார், அருள், பரதன், சூர்யா, குருமூர்த்தி, ஆகாஷ், மோகன், அன்பு, விஸ்வா, தர்ஷன், இளமாறன், பிரேம்குமார், பாலா, வெங்கட், ராஜ்குமார், மோகன், கார்த்தி, ஆதிபதி ஆகியோர் வெற்றி கோப்பையுடன் பாகூரில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு சென்று சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பேசுகையில், புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்து வந்துள்ள நமது தொகுதிக்குட்பட்ட குருவிநத்தம் விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். வில்லியனூர் ஜிஎன் பாளையம் பேட்டில் 22 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஜிஎன் பாளையம் பேட்டில் விடுபட்ட பகுதிக்கு சிமெண்ட் சாலை மற்றும் பக்க வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் 21,58,493 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பக்க வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஊர் முக்கியஸ்தர்கள் தெய்வநாயகம், தங்க கதிர்வேல், வீரகண்ணு, ராமஜெயம், சந்தோஷ், புவனேஷ், ஆனந்த், காட்டாண்டி, அருண், சந்தோஷ் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், துணை அமைப்பாளர்கள் சரவணன், ராமதாஸ், கோபி, காளி, துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், அக்பர், கிளைக்கழக நிர்வாகிகள் முருகன், முத்து, சேகர், ரவி, சத்யராஜ், சராபுதீன், மனோகர், பூபாலன், தக்ஷணாமூர்த்தி, கோதண்டம், சந்தோஷ், ராமு, கண்ணன், முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரங்கா ரெட்டிபாளையம் கிராமத்தில் எழுந்தரில் உள்ள ஸ்ரீ தண்டுமாரியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தவளக்குப்பம் அடுத்துள்ள மதலப்பட்டு பஞ்சாயத்தில் உள்ள ரங்காரெட்டிபாளையம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ தண்டுமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ தீப்பாஞ்சம்மாள், ஸ்ரீ சப்தகன்னிமார்கள் ஆலயம் உள்ளது.
இதில் நேற்று காலை 9 மணிக்கு மேல் சப்த கன்னிமார்கள் ஆலயத்தில் மகா கணபதி ஹோமம், மகா சாந்தி ஹோமம், பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், அபிஷேகத்தூள், தேன், பழ வகைகள், விபூதி மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மாலை 6 மணிக்கு மேல் அருள்மிகு ஸ்ரீ தண்டுமாரியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம், தீபாராதனை மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ தண்டுமாரியம்மன் ஆலயத்திற்கு புதிதாக ஊஞ்சல் அன்பளிப்பாக தானாம்பாளையம் பிரியா கேட்டரிங் சர்வீஸ் உரிமையாளர் குமரன் குடும்பத்தினர் செய்து கோவிலுக்கு அன்பளிப்பாக வழங்கினர். மேலும் நல்லாத்தூர் பகுதியை சார்ந்த சப்தகன்னிமார்கள் உபயதாரர்கள், பாஸ்கர் குடும்பத்தார்கள் அனைவரும் ஆலய வளாகத்தில் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி சென்றனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரங்காரெட்டிப்பாளையம் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். ஏம்பலம் தொகுதியில் 1,41,90,00,000 ரூபாய் செலவில் சாலை மேம்பட்டு பணியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மத்திய அரசின் பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு திட்டத்தின் கீழ் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரங்கனூர் மாரியம்மன் கோவில் பேருந்து நிறுத்த பகுதியில் இருந்து டிஎன் பாளையம் இணைப்பு சாலை வரையில் குடியிருப்பு பாளையம் தாங்கல் சாலையை 1,27,96,000 ரூபாய் செலவில் புதுப்பிடவும், அதேபோல பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் 13,94,610 ரூபாய் செலவில் அரங்கனூர் ராஜகணபதி நகர் மற்றும் ராஜநகர் விரிவாக்கம், பால விநாயகர் நகரில் சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் பாலமுருகன், இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் அந்தந்த பகுதிகளை சார்ந்த நகர் பொதுமக்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், கிராமவாசிகள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வியை போன்று விளையாட்டுத் துறையிலும் மாணவர்கள் முக்கியம் காட்ட வேண்டும். விளையாட்டிலும் சாதிக்கும் மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு வேலைவாய்ப்பினை செய்து கொடுக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. புதுச்சேரியில் இன்று நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டங்கள். கடற்கரையோரம் முழுவதும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு. புதுச்சேரியில் கட்டாத கழிவறைக்கு ரசீது போட்டு 78 லட்சம் ரூபாய் கையாடல். வட்டார வளர்ச்சி அதிகாரியை கைது செய்தது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.